அடுத்த ட்ரெண்டுக்கு மறுபடியும் வர்றாங்க. மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு ட்ரை, இது 3வது ட்ரை. ஓகே, 27 இன்னும் $1 கீழே வந்தான்னா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே வந்திருந்துருக்கான், நான் அதுக்குள்ளே பார்க்காம விட்டுட்டேன், இப்போ தான் பார்த்தேன். ஓகே, வருவான் எங்கே போயிடுறான் இன்னும். இப்போ தான் நான் 5 மினிட்ஸ் கேண்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். எப்போவுமே பார்த்தா அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த 1 நிமிஷம் சர்ன்னு கீழே இறங்குவான், இல்லை மேலே போவான். ஓகே, கீழே வந்துட்டான். நம்ம போயிட்டு என் வீடியோ வருது, வாடா லைவாக கொண்டு குதிச்சிருவோம். இன்னும் இருக்கான், அதுக்குள்ளே ஏறிட்டான். நானும் 5 நிமிஷமாக இருக்கேன், வருவோனாங்கிறான். 5 நிமிஷம் கேண்டிலே முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருவோம். பை லிமிட் 27 0.5. நமக்கு ஸ்டாப் லாஸே கிடையாது, அந்த பேச்சுக்கே வழி இல்லை. ஓகேங்க, லிமிட் ஆர்டர் போட்டாச்சு. வந்தால் பை பண்ணிட்டோம், பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. பார்த்தீங்களா, அழகாக அந்த கோட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுறாங்க. சும்மா லைட்டாக மேலே போகிறோம், $2 லைட்டாக கீழே வரோம், $2 மேலே போகிறோம், கீழே வரோம். இதை உடச்சிட்டு கீழே வந்து தான் க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சான்னா க்ளோஸ் $10 $20 நட்டத்தில் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கணும். கோட்லேயே நிற்கிறாங்க, 7க்கே வர மாட்டேங்கிறோம். ஓகே, இருக்கட்டும். இப்போ 1 ஹவரில் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, லைட்டாக ஒரு இறக்கிட்டு ஒரு க்ரீன் வெப்பான் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வெயிட் பண்ணுவோம். வேகமாக வரோம், வாடா வந்து பை பண்ணிக்கடா. நீ ஏன் பண்ணிட்டா நல்லதுடா, இல்லைன்னா நானாக பண்ண வேண்டியது இருக்குண்டா. என்ன பண்ணுவோம், பையை போட்டுருவோமா? இந்தாங்க 7:50 வரைக்கும் வந்தான். 7:76 தான் இருக்கும்னா போயிட்டான், 8க்கு போயிட்டான். 7க்கு அடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிட்டோம். இதுதான் முக்கியமான கட்டங்கிற மாதிரி நிற்கிறாங்க. பை பண்ணிடுறேன். ஓகே, டன். அதுக்கு மேலே 7க்கு வந்தான்னா இன்னொரு ஸ்லாட்டும் பை பண்ணிட்டோம். தப்பில்லை. கோட்லேயே தான் நிற்கிறான், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்றுங்க, இப்போ தான் நான் வீடியோ போடுறேன், யாரோ பார்க்குறீங்க, தயவுசெய்து ஒரு கமெண்ட் போடுங்க, இன்னார் தான் பார்க்கிறேன் என்று. யார் பார்க்குறீங்கன்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தேவை 1000 சப்ஸ்கிரைபு, அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை தினமும் லைவ் போடணும். யாரும் வெட்டியாக இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கள, அவங்க மட்டும் வந்தால் போதும். போடா இன்னும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா போய் அதையும் தூக்கிட்டு வந்துடலாம்டா. டென்ஷன் ஆக்கிற வரானர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கேண்டில் ஆரம்பிக்க போகுது. 58 செகண்ட், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் முடிய போகுது. அப்போ வந்து இப்போ இருக்கிற, அதாவது கீழே இறங்குற, மேலே போய் க்ளோஸ் வைக்கலைன்னா கீழே இறங்குறத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும், இருக்கிற லாபத்தை எடுத்துக்கணும். ஓகே, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து க்ளோஸ் பண்ணதுக்குள்ளே வந்துட்டான். ஓகே, எவ்வளோ இருக்கான், $4 இருக்கான் லாபம். $4 க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து பேசிக்குவோம். 5-6 ரூபாய்க்கு போயிட்டான், ஏறுறான். ஓகே, 7 போதும். ஓகேங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன். $7.37. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட 8, 15, $20 சம்பாரிச்சாச்சு 3 ட்ரேடில். 8-10 கட். இப்போ மறுபடியும் வந்து இந்த கோட்டை தொட்டான்னா மறுபடியும் பாய். இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நானும் அந்த 27 நம்ம போட்டு வச்சோம்ல, பை லிமிட் போட்டு வச்சது இது வரைக்கும் வந்து அவன் எடுக்கவே இல்லை. வேணா அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்களா,
தூக்கிட்டான் பாருங்கள். ஓகே, என்னோடய 27 போட்டு வச்ச பை லிமிட்டையும் டச் பண்ணாமே போயிட்டாங்க. ஓகே, மேலே போய் அந்த இந்த கோட்டை போயிட்டு டச் பண்ணால் ஷார்ட் அடிக்கும். இது தாங்க இந்த 1 hour கேண்டில் முடிஞ்சால் அடுத்தது இதே கீழே இறக்கியிருந்தான்னா நம்ம க்ளோஸ் பண்ணது ஓகே, லாபத்தில் தான் க்ளோஸ் பண்ணோம். இதே கீழே இறக்கியிருந்தால் நம்ம கிட்டத்தட்ட $20 மேலே போயிருக்கோம். ஏன்னா நம்ம லிமிட்டு அவ்வளோதாங்க, 20 to 30 போனால் க்ளோஸ் ஆயிட்டு. இப்போ இவன் இந்த டாப்புக்கு போனால் ஒரு ட்ராய் எங்கே இந்த டாப்புக்கு போனால் 38 போனால் ஷார்ட் போகலாம். அண்ணன் தண்ணி கையை வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் நம்ம காசு ஷேப்பாக இருக்கும். ஓகே, இந்த இதுலேருந்து ஒரு ஷார்ட் போகலாம், போயிருந்தால் கொஞ்சம் வந்திருக்கும், பெருசாக வராது, கம்மியாக வராது. அங்கே போய் ஷார்ட் போனோம்னா இந்த 38 போய் ஷார்ட் போனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அது ஒரு நல்ல இடம். இது வந்து இடையில பூந்து பிடிக்கிற மாதிரி. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஆட் பண்ணுவான், பெருசாக பண்ணலைனாலும் கொஞ்சமாவது பண்ணுவான். அதனால் கொஞ்சத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு ஏன் போகணும். அந்த 38 போனோன்னா தைரியமாக அடிக்கலாம். வெயிட் அண்ட் சி. ஓகேங்க, நம்ம நினச்சதை தாண்டியே மேலே மார்க்கெட் போயிட்டான். இப்போ இது ரெண்டுக்கும் கோடு போடுறோம், இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த கோட்டுக்கிட்ட போயிட்டான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். செல் போக நான் செல் போக போகிறேன். ஓகே, 0.5 ஷார்ட் டன். இப்போ என்ன பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா இதுலேருந்து. நான் என்ன இங்கே பை பண்ணோமா 28லேருந்து பாருங்கள், சொன்ன மாதிரி $10 மேலே போயிருந்துருக்கோம். வச்சுருந்தோம்னா நல்ல காசு தான். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த 38 கீழே வந்து அவன் க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடணும். இதுதான் நம்ம டீலு. ஓகே, ரைட் காரோ. இப்போ இதையும் தாண்டி போனோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் எங்கே போவோம், அடுத்தது எங்கே இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான் பெட்ரு. ஓகேங்களா, இந்த கோடு, அடுத்த கோடு, இந்த கோடு இங்கே போயிடும். எங்கே போவோம், 47. இன்னும் $10 ஏறிடுவான்ட்டு, இன்னும் $7 ஏறி போயிடுவான். ஆனால் அதற்கு அவன் இந்த 15 நிமிஷ கேண்டில் வந்து இப்போ இருக்கிற இடத்துலேயே க்ளோஸ் வச்சானாலே மேலே தான் போவோம். இந்த டாப் இருக்குது பாருங்க, இந்த 38 தான் இந்த டாப்புக்கு மேலே அவன் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இப்போ இருக்கிற இடத்துலையே க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சிட்டானா இங்கே போயிடும், 49, 48 போயிடும். மணி 12:30 ஆக போகுது. டைமருக்கு பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். இல்லை எடுத்தோடனே கடன்னு போக மாட்டோம், போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு ஸ்லாட்டு அங்கே போய் ஷார்ட் அடிக்கலாம். டோன்ட் வெரி கீப் ரெஸ்ட். அதெல்லாம் நல்ல இடம், சரியான இடமா இருக்குங்க. 41 இன்னொரு ஸ்லாட் கூட அடிச்சுட்ருவோம். எப்படி ஓகேங்க, 2 ஸ்லாட் அடிச்சிட்டேன். 0.5 போட்டு 2 அடிச்சாச்சு. 40 ஒன்று, 42 ஒன்று. நம்ம எதிர்பார்க்கறது 48 வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்க, நம்ம 38 அந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் தான் எதிர்பார்க்கணும். இது கீழே யோசிக்கக்கூடாது. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம், 2 ஸ்லாட் வாங்கணுமா, ஒரு ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 பவுண்டு இருந்ததை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த $8 $9 லாபத்தில் இருக்குது. அது வேணால் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தப்பு இல்லை. இப்போ அவன் எங்கே க்ளோஸ் வைக்கிறான்னு பார்க்கணும். மறுபடியும் மேலே போகிறானா, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவன் கீழே வந்துட மாட்டான் டக்குன்னு. நான் அந்த 38 உடைச்சிட்டு மேலே, அதாவது 38 உடச்சி கீழே வந்துட்டு ஒரு கேண்டில் இழுத்துட்டு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறானான்னு பார்த்தோம்னா ஓகே. அந்த மாதிரி வந்தானா மறுபடியும் கீழே வருவான். இல்லைன்னா இதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ஒரே அடி தான், டப்பான்னு அடிப்பான் மேலேயே கிளியான்ட்டு. அந்த தண்ணெலாம் வச்சுருக்கூடாது. அதில் வேணுன்னா அதில் பாதி க்ளோஸ் பண்ணிட்டு பாதி விட்டு வச்சுருக்கலாம், தப்பு இல்லை.
ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போதும், சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போ மறுபடியும் வந்து அந்த கோட்டை டச் பண்ணிட்டான். இங்கேருந்து விழுந்தான்னு வச்சுங்க, சூப்பராக விழுந்துருவோம். பர்ஃபெக்டான இது. பார்ப்போம், மேலே போய் ஆனால் க்ளோஸ் ஆகிக்கூடாது, வச்சுட்டால் டேஞ்சர். இப்போ நம்ம இன்னொரு ஸ்லாட் கூட போகலாம். இந்த இடத்துல இன்னொரு 0.50 அடிக்கலாம். ஓகே, டன். ஓகேங்களா, நல்லா போயிட்டு நல்லா கீழே வந்திருக்கான். வெயிட் பண்ணுவோம், இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறான்ட்டு. 38 கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம், இல்லைன்னா ஒரு ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். 5 நாள் 9 பவுண்டுக்கு லாபத்தில் தான் இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு கீழே வந்துட்டான். ஆனால் நல்ல வால்யூம் கேண்டில் தான். ஏன்னா ஒரு ஸ்லாட் ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா, $19-20 ப்ராஃபிட்டில் இருக்கான். நம்ம ஒரு இதை க்ளோஸ் பண்ணுவோம். சூப்பர், 10 எவ்வளோ, 9.23 காசு. ஓகே தான், மற்றது அப்படியே ஓடட்டும். இப்போ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கோட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல பாருங்கள். அது வந்து நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குது. இப்போ அவன் வந்து இந்த க்ரீனு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா செம்ம. இப்போ 12.42, இந்த 45க்கு இப்போ இருக்கான் பாருங்கள். இதுக்கு இந்த லெவலும் ஓகே தான். இது கீழே வந்து க்ளோஸ் வச்சா இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், $12 லாபத்தில் இருக்கான். $14 க்ளோஸ் பை கேன் ஒய் இதுக்காகடா. ஓகே, இதில் பாதி க்ளோஸ் பண்ணிடுவோம், 3% க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 தான் இருக்குது, அது $7 இருக்கான், பிரச்சனை இல்லை. ஓ ஓ வா, சரியான குத்துங்க, சரியான குத்து. மை காட், கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுவே $11 க்ளோஸ் ஆகிருக்கோம். ஓகே, எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். 10. இப்போ இதில் மட்டும் ஒன்று மட்டும்தாங்க இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி மட்டும் எவ்வளோ, ஒரு 18, 27, 27, 30, 27, 9, 36, 37, 37, 44, $50 சம்பாதிச்சாச்சு. ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அப்படியே இந்த ஒரு லைன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் ஓடட்டும். நம்ம கணிச்ச இடம் சரியாக நடங்க. இவனே மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, ரிவர்ஸ் அடித்து மேலே போயிடுவோம். ரிவர்ஸ் அடித்து மேலே போயிட்டு மறுபடியும் இந்த டாப்புக்கு வந்துடுவோம். ஏன்னா அடுத்தது யூஎஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது இல்லை, அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். அதனால் நம்ம ஏர்லியாக நமக்கு இருக்கிற கண்ணில் தெரிகிற காசை எடுத்துகிட்டு போயிடணும். ஏன் போய் அவனை போய் தொல்லை பண்ணக்கூடாது. டே கீழே போடா மேலே போடா இன்னும் காசு கொடுறான்ட்டு. ஓகேங்க, இன்றைய ட்ரேடிங் டன். மேபி ஏதாவது நல்லா சான்ஸ் வந்தால் இன்னொரு வீடியோ. பாய். கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் போதும், எனக்கு தேவை 1000 சப்ஸ்கிரைப். பாய். அப்போ தான் லைவ் போடுவேன். லைவ் போட்டால் செம்ம என்டர்டைன்மெண்ட்.